3 லைன்ல இப்படி சூப்பரா ஒரு பிரமிட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலான்னு தான் நம்ம குயிக்கா பார்க்க போறோம். இது நெறைய இடத்துல ரிப்பீட் ஆகுற ஒரு பேசிக் கொஸ்டின் தான் பேட்டர்ன் பிரிண்ட் பண்றது. ஸோ இப்படி 5 லைன்ஸ்ல 1, 3, 5, 7, 9 இப்படி நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணணும்னா, இதுக்கு நம்ம முதல்ல யூஸ் பண்ண போறது லூப்ஸ். ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுறது இங்க ஒரு ரிப்பீட் ஆகுற விஷயம். அண்ட் அந்த ரிப்பீட் ஆகுற விஷயத்த பண்றதுக்கு நம்ம லூப்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். நமக்கு இங்க மொத்தம் 5 லைன்ஸ் வேணும். ஸோ அதனால ரேஞ்ச் வந்து நான் 1லேருந்து 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 5 லைன்ஸ் மட்டும் தான் வரும். இப்போ லூப்குள்ள முதல்ல ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு பிரிண்ட்ல ஸ்டார்னு கொடுத்துட்டு எத்தனை ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகணும் ஒரு லைனுக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு 2 டைம்ஸ் i மைனஸ் 1 இத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வரணும் அப்படின்றதுக்கு அந்த ஸ்ட்ரிங் இன்டூ 2 இன்டூ i மைனஸ் 1 அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி போடுறதுனால எனக்கு ஒவ்வொரு லைன்லேயும் 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி சீக்வன்ஸில் ஸ்டார்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்பேசஸ் இல்லாமல் வருது ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ஸ்பேஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ஸுக்கு முன்னால் ஸ்பேசஸ் வரணும். ஸோ அந்த பிரிண்ட்டுக்கு முன்னால் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஸ்பேஸ் மட்டும் வைக்கிறேன் அதில். அண்ட் எத்தனை ஸ்பேசஸ் ஒரு ஒரு லைனுக்கும் வரணுன்றதுக்கு நான் அந்த ஸ்பேஸ் டைம்ஸ் கொடுத்துட்டு 5 மைனஸ் ஐன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் நிறையா ஸ்பேசஸில் இருந்து போக போக கம்மியாகிட்டே போகணும் ஒவ்வொரு லைனுக்கும். பட் இதை பிரிண்ட் பண்ணால் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நமக்கு ஸ்பேசஸ் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்டோட எண்ட்ன்ற பேராமீட்டரை யூஸ் பண்ணி அதை சேம் லைன்லேயே வச்சுக்கிறோம். டிஃபால்ட்டாக நியூ லைன் போகும். ஸோ அப்படி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் மட்டும் கொடுத்தோம்னா அதே லைன்லேயே ஸ்பேசஸ்லாம் கம்பைன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தேவையான பேட்டர்ன் வந்து சூப்பராக பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியான பைத்தான் டியூட்டோரியல்ஸ்க்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஈஸியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். பைத்தான் கற்றுக்கிற மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.